அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாதுஷாயி எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு 2 கப்பு மைதா மாவு சலிச்சு வச்சுருக்கிறேன். 2 கப்பு மைதா. நல்லா முழுசாக அளந்துடணும். இங்கே பாருங்க, பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை, பேக்கிங் பவுட்ரு ஒரு சிட்டிகை, உப்பு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு அப்படி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு இல்லைன்னா உடனே இது சேர்த்துக்க வேண்டியது தான். ஆப்பத்துக்கு போடுற சோடாப்பு. இங்கே பாருங்கள், 1/2 கப்பு, 1/2 லிட்ரு வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேவையானது ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கிட்டேன். 1/2 கப்பு தயிர். நெய் பாருங்க, இது 50 நெய், ஒரு 25 கிராம் நெய் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் நெய். கொஞ்சமாக தாங்க செய்கிறேங்க, வீடியோவுக்காக கொஞ்சமாக செய்கிறேன் பாருங்கள். உப்பெல்லாம் போட்டுட்டேன். பத்தலைன்னா கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்க, இப்படி தான் மாவு பிசைஞ்சு வைக்கணும். ரொம்ப அதை திக்காக கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. மாவு இப்படி தான் பிசைஞ்சு வைக்கணும். இது பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசையணும். நல்லா 5 நிமிஷம் பிசைஞ்சோம்னா மாவு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிட வேண்டியது தான். இப்படி பிசையணும். இதற்கு இப்படி அமுக்கணும்னா இந்த மாவு நல்லாயிருக்கும், போடுறதுக்கு அருமையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். பாதுஷா குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். மைதா மாவு அதிகமாக பயன்படுத்த மாட்டேன். வீடியோவுக்காக நான் கோதுமை மாவில் போட்டு நிறையா போட்டு காட்டுறேன். இது மைதாவில் நிறைய வேக வச்சு 100 பலகாரம் செய்யலாம். அதுமாரி தான் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. ஆனால் மைதா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. நான் மைதாவே அதிகமாக சேர்க்க மாட்டேன். இன்னும் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். வாங்க அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுருக்கேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கு. 100 கிராம் தண்ணி ஊற்றணும். எப்போ பார்த்தாலும் புகை வந்துக்கிட்டே இருக்குது. விறகு அடுப்பில் தாங்க செய்கிறேன். இங்கே பாருங்கள், 2 கப்பு ஜீனி போடுறேன். 3 கப்பு ஜீனி. ஒரு கப்பு தண்ணி, 3 கப்பு 2 கப்பு வெறுங்க ஜீனி. ரெண்டரை கப்பு போட்டிருக்கேங்க ஜீனி. ரெண்டரை கப்பு ஜீனி, 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த இருங்க, பிசுன்னு வரணும். நல்லா அப்படி கையை வச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். பிசுப்பு தன்மை வரணும், லேசாக அப்படி ஒரு கம்பி பதம் வரணும். சத்தை இருந்தால் போதுங்க. ஜீராவை காய்ச்சி அப்படியே இது
எலுமிச்சம்பழம் ஒரு 2 சொட்டு ஊற்றணும், 2-3 சொட்டு ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கெட்டியாகாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே பாதுஷாவை போட்டு விடுவோம், ரெடி பண்ணிவிடுவோம் பாதுஷாவை. இங்கே பாருங்கள் எப்படி மாவு பாருங்கள், வெண்ணெய் மாரி இருக்கா? வெண்ணெய் மாரி வந்துட்டு பாருங்கள். இந்த மாவை இப்படி தான் பிசையணும். இல்லை 5 நிமிஷம் பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, இந்த மாவு இப்படியே எடுத்தோம்னா இப்படி எடுத்துக்க வேண்டியதாங்க. எல்லாம் மாவு பிசைஞ்சு வச்சுங்க. இந்த பாருங்க இப்படி எடுக்கணும். இந்த மாவை இப்படி எடுத்து இப்படியே மாவை இப்படி திருப்பிக்க வேண்டியது தான். அப்படியே திட்டமா இது அப்படியே திருப்பி உருட்டிட வேண்டியது தான் மாவை. இந்த மொத்தத்துக்கு இருந்தால் போதுங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பாதுஷான்னு அப்படி இருக்கணும். போட்டு இதை அப்படியே வச்சுக்க வேண்டியதாங்க. இப்படி ஒரு அமுக்க வேண்டியதாங்க. நல்லா இருக்குங்க பாதுஷா. இப்படி வச்சு இப்படி ஒரு அமுக்கம்னா போதுங்க. இதாங்க பாதுஷா. எண்ணெயை ஊற்றிடுறேங்க. கடலெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். இதை பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் 2-3 சொட்டு ஊற்றுறேன். இதை பாருங்கள், எலுமிச்சம்பழம் ஒரு லேசான கம்பி பதத்துக்கு வந்துட்டுங்க. இதை பாருங்கள், லேசாக ஒரு கம்பி பதத்துக்கு. நீங்களா எப்படி வருது பாருங்கள். அதுதான் அதான் இது பார்த்திங்களா, பாதுஷா செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் எடுத்து லேசாக தீயை போட்டு எண்ணெயில் போடணும். அப்படியே மெதுன்னு வேகணும். லேசாக போடணும், ரொம்ப தீயை போடக்கூடாது. அது பாட்டுக்கு வேகட்டும். இது பாருங்க,
இதை வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மொத்தத்துக்கு இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி போட்டோன்னே அப்படியே ஒரு பரட்டி விட வேண்டியதாங்க. போட்டோன்னே அப்படியே ஒரு பரட்டினோம்னா நல்லா வந்துடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பாதுஷா ரெடி. சர்க்கரை இது சுகரை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டு இது சூடாக இருக்கணும், அதுவும் சூடாக இருக்கணும். அருமையாக இருக்கும். அப்படியே லேசாக தீயை போட்டோம்னா அது பாட்டுக்கு மெதுன்னு வெந்து நல்லா வந்துடும் பாதுஷா. குண்டு பாதுஷா ரெடி. இங்கே பாருங்கள், குண்டு பாதுஷா ரெடி. சுகரில் போடுறேன். குக்கரில் போட்டு அப்படியே அமுக்கி வச்சிட வேண்டியதுதான். ஒரு அடுத்தது எடுக்கிறது வரைக்கும் அப்படியே அதில் இருக்கணும். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் பாதுஷா. ஊறி போய் நல்லாயிருக்கும், சாப்பிட்டா இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் பாதுஷா ரெடி. பாதுஷா ரெடி. இங்கே பாருங்கள், பாதுஷா ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் பாதுஷா. இங்கே பாருங்க, பஞ்சு மாரி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் பாதுஷா. சாப்பிட்டு பார்க்கலாமா? சுடுது. செம்மையாக இருக்குது பாதுஷா. இங்கே பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள் பாதுஷா. எருங்க புட்டுருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் பாதுஷா. இதே பாருங்க, சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. அருமையாக இருக்குது.